Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April in one phase, and the counting shall be on the same day for all the 5 states/UT, that is 4th of May 2026. தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய தேர்தல் கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை. தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்ட சி விஜில் ஆப் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலேயும் இருக்குது. புகார் அளித்து உங்களுடைய புகார்களை அதில் தெரிவிக்கலாம். அந்த டீம் உடனடியாக சம்பந்தப்பட்ட பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவிற்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசு வளாகம் மற்றும் கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி பதாகைகள், பேனர்கள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் ஆகிய விளம்பரங்கள் 24 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். பொது வளாகம் மற்றும் கட்டிடங்கள், பேருந்து நிலையம், ரயில்வே நிலையங்கள், பாலங்கள், மின்கம்பங்கள், உள்ளாட்சி கட்டிடங்கள், அரசியல் கட்சிகளுடைய உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் 44 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அதிகாரபூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஒரு கட்ட தேர்தல். தமிழ்நாட்டிற்கும் கேரளத்திற்கும் ஒரு கட்ட தேர்தல். தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடந்ததான் வழக்கம். ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளிலும் பாண்டிச்சேரிக்கு ஒரு நாளிலும் தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்றால் 7 கட்டம் 8 கட்டம் என்று நடந்த தேர்தல் என்பது இப்போது கடந்த முறை 8 கட்டமாக நடந்த தேர்தல் இப்போது 2 கட்டங்களாக சுருக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய தருணத்தில் நடக்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பல வகைகளிலும் ஒரு வித்தியாசமானதாகவும் புதுமையானதாகவும் இருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டு வரலாற்றில் திமுக இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று ஒரு வரலாற்றை படைப்பாரா என்பது திமுகவினுடைய கோணம். 3 அணிகள் அல்லது வலிமையான மும்முனை போட்டி என்கிற ஒன்றை தாவேகா உருவாக்கி இருக்கிறது. விஜய் எப்படிப்பட்ட முத்திரையை இந்த தேர்தலில் பதிக்கப் போகிறார் என்பது ஒன்று. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்டிஏ அணிக்கு தமிழ்நாட்டிற்கு தலைமை தாங்கி தேர்தலை சந்திக்கிறார். தொடர் தோல்விகளில் அந்த கட்சி சந்தித்து வரக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தலில் அந்த வரலாற்றை அவரால் மாற்றி எழுத முடியப் போகிறதா, அவருக்கு சவாலை அவர் வெல்வாரா என்பது இன்னொரு கோணம். தேர்தல் தீர்ப்பை மக்கள் எவ்வாறு எழுதப் போகிறார்கள்? முதல் முறையாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி தன் கட்சி தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக திமுகவோடு தேர்தலை சந்திக்கிறது. புதிதாக ஒரு கட்சி கூட்டணிக்கு தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறது. இன்னமும் தேதி அறிவித்த நிலையிலும் கூட எந்த கூட்டணி யார் என்கிற முழுமையான தெளிவில்லாத ஒரு கட்டம். இரு அணிகள் 3 அணிகளிலும் பேச்சுவார்த்தை என்பது நடக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். முதல் முறையாக கட்சி தொடங்கியதிலிருந்து பாமக ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. கட்சிக்குள் பிளவு வந்திருக்கிறது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டினுடைய போக்கை இன்றைய நாளில் என்னவாக தீர்மானிக்கப் போகிறது என்று நாம் பேசப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் விஜயசங்கர் அவர்கள், பாஜகவினுடைய மூத்த தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி விஜயதரணி அவர்கள், பத்திரிகையாளர் திரு CS கோட்டீஸ்வரன் அவர்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்கள், அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு வெங்கட்ரமணி அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஒன்லைன் கேட்டுடுறேன், அப்புறமா நம்ம சீரியஸாக டிபேட் பண்ணலாம். உங்களோட ஃபஸ்ட்டு ஒன்லைன் டேக் என்னது? களம் என்பது தெளிவாக திமுக அணிக்கு தான் சாதகமாக இருக்குது தான் என்னுடைய ஒன்லைன். கொட்டி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. மேடம், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாடு வெல்லும், திமுக வெல்லும்.
வெங்கட்ரமணி. அட்வான்டேஜ் டிஎம்கே. டிஎம்கே அட்வான்டேஜ். விஜயசங்கர். அட்வான்டேஜ் டிஎம்கே அப்படின்ற ஒரு புள்ளியிலேருந்து வராரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த எலெக்ஷன் வந்து எதை முதன்மைப்படுத்தி இந்த தேர்தல் நடக்கிறது? இந்த தேர்தல் வந்து முக்கியமாக திரு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இது வந்து வர்சஸ் என்டிகே, அதாவது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு தான் போஸ்ட் பண்ணுறாரு அவர். ஒரு ஐடியாலஜிக்கல் இஷ்யூ வந்து இந்த தடவை முன்னாடி வருது. ஐடியாலஜிக்கல் என்பது திமுக என்பது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் இந்த 5 வருடங்களில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒன்று, இந்த அலையன்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டார். இந்த அலையன்ஸ் வந்து ஒரு கொள்கை கூட்டணி, இந்தியா கூட்டணியோட ஒரு பகுதியாக ஒன்று இருக்குது. அது சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கலாம், கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறாமல் பார்த்துக்கலாம். ஆமாம், அதுக்கான பல ப்ரெஷர்ஸ் வந்து இப்போ கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்தால் கூட ஒரு நிதானமான ஒரு நடைமுறையில் ஒரு அணுகுமுறையில் வந்து அதை வச்சுருக்காரு. இன்னொன்று வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ், அது வந்து முன்னாடி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்குது. 2 கட்சிகளும் திமுக திராவிட ஆட்சி கட்சிகளோட ஆட்சி காலத்தில் வந்த அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார் ஃபுல்லாக. அதனால் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஆல்சோ ஒரு கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. பொலிட்டிக்கலாக வந்து ஒரு இன்னொன்று வந்து நாங்கள் தான் திமுக அணி தான் வந்து இந்துத்வா ஓரியன்ட் அந்த சென்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜிக்கல் கவுண்டர். இன்னொன்று பிஜேபி தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டார். சார், நான் ஒன்று கேட்கணும். நீங்கள் ஃபஸ்ட் சொல்கிறீங்க இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இந்த தேர்தலை அந்த கோணத்தில் பார்க்குறதுக்கான ஸ்கோப் இருக்குன்றீங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது பிஜேபி ஒரு ஐடியா ஆஃப் இந்தியா, அவங்களுடைய புரிதல் ஒரு அவங்க சித்தாந்தம், அதற்கு எதிரான காங்கிரஸ் மற்ற சித்தாந்தம், இந்த 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டி அப்படின்னு அதை பார்க்கலாம். ஆமாம், சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் போட்டின்னு திரு கோட்டீஸ்வரன் சொல்கிறார். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி, இப்படி வர்றப்ப அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இல்லையா சார்? அதை எப்படி நீங்கள் இது நம்ம ஐடியாலஜிக்கல் சொல்லும்போது இந்த 5 வருட காலத்தை பார்க்கும்போது மாநில உரிமைகள், இந்தி இம்போசிஷனுக்கு எதிரான போராட்டம், அப்புறம் வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தென்னிந்திய முதல்வர்கள்லாம் சேர்த்து ஒரு மீட்டிங் போடுறது அப்படிங்கிறது ஐடியாலஜிக்கலாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது நான் சொல்ல ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான் ஸ்டாலின் போஸ்ட் பண்ணுறாரு. அது வந்து இன்றைக்கி வந்து அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மோடி வந்து என்ன தான் தமிழ் பேசுகிறது எனக்கு வருத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் தமிழுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்தி எழுத்துக்களை அழைப்பு ஒரு போராட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இந்திய எதிர்ப்புக்கு இப்போ பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து அந்த வாயிலுக்கு வந்து ரயில்வேயோட வாயிலுக்கு வந்து எதுக்கு வந்து என்ன துவார்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்கம் டேக்ஸ் இதை வந்து ஆயக்கார் அதெல்லாம் தேர்தலுடைய அவுட்கமை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முதன்மையான பிரச்சனைகளாக உருவெடுக்கும். நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்சர்வேஷனில் வந்து இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகள் தவிர ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி சென்டிமெண்ட் இருக்க மாதிரி தெரியல. அதுக்கான எந்த இதுவும் இல்லை. அதில் வந்து இப்போ வந்து பிஜேபி கூட வந்து இப்போ அதிமுகவை நிற்கும்போது ஒரு காலத்தில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட நீங்கள் வந்து கெஸ் பண்ணவே முடியாது அவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாங்க. ரைட் வேர்ட் ஷிஃப்ட் மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து 69% ரிசர்வேஷன் பாங்க. அப்படி இன்றைக்கி வந்து இவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற அதிமுக என்பது முழுமையாக அவர்களுக்கு வந்து ஒரு சரண்டர் ஆன மாதிரி ஒரு தோற்றம் வந்துருச்சு. ஏன்னா அந்த கூட்டணி வந்து ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. பாஜகவிடம் அடிபணிந்த ஒரு கூட்டணியாக பார்க்கப்படுற அதனால தான் இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டாக வருது. ஓகே கோட்டி சார், அதாவது ஜனநாயக திருவிழா, ஒரு இடத்துல போர், கச்சா எண்ணெய் கிடைக்கல, சிலிண்டர் கிடைக்கல, பிரச்சனை. ஒரு இடத்துல மனித குலத்துக்கு எதிரான யுத்தம், இங்கே தேர்தல் திருவிழா நடக்குது. அதாவது என்னன்னா, இப்போது ஜனநாயகம் ஒன்று ஏதோ கடைசியாக மிஞ்சி இருக்குது, அது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இந்த திருவிழாவில் என்னென்னா இனிமேல் எம்எல்ஏ, அமைச்சர், எதிர்கட்சி, ஆளுங்கட்சிலாம் இல்லை. வெள்ளையும் சொல்லியமாக போனாலும் மக்களை பார்த்துட்டு இப்படி டாட்டா காமிச்சிட்டு வைப்பு பண்ணி பாட்டெல்லாம் போட்டு போக முடியாது. நிப்பாட்டி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். 1. 2வது, இதில் நிறைய வேடிக்கையெல்லாம் நடக்கும். டீ கடையில் டீ போட்டு கொடுப்பாங்க, பரோட்டா போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருவிழாவின் ஒரு பகுதி சார். கலர்ஃபுல்லா இருக்கும். நான் என்ன சொன்னேன், நம்ம அரங்கிலே 2 வேட்பாளர்கள் இருக்காங்க. வேட்பாளராக வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அவங்க பண்ண போறது பார்க்க போறோம். அப்ப என்னன்னா ஒரு அரசியல்வாதி வந்து அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட போக வேண்டிய கடைசி நேரம். இவ்வளவு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கலாம், வீட்லயே இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை. எல்லா அரசியல்வாதியும் வீதிக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே களத்துல தான் இருக்காங்க. வீதிக்கு வராத ஒரு அரசியல்வாதி வைப்பு பண்ணிட்டு இருக்காரு டெல்லியில.
நம்ம அவரையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது சார் வந்து மூன்றாவது ஒரு அணி மாற்று அணியாக சார் இந்த தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறாரு, அன்டெஸ்டட் அன்ப்ரூவன், அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன இதுதான் இவருடைய வாக்கு வங்கியான்னு நம்ம கணிக்க முடியல. யாருடைய வாக்கள் அவருக்கு போகுது அப்படின்றது ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஸோ அது வரலையும் அந்த சஸ்பென்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்குல்ல. ஒரு சுவாரஸ்யமான தேர்தல் தானே இது. சஸ்பென்ஸ் தான் அது. ஆனால் நாங்கள் தான் மாற்று, ஒரே தேர்தலில் திமுகவையும் வீழ்த்திடுவேன், அதிமுகவையும் வீழ்த்திடுவேன் அப்படின்னு யூகத்தை வச்சு, அதே மாதிரி காங்கிரஸ் வச்சு ஒரு 20 நாள் பேசினது, இப்போ பாஜக வச்சு ஒரு 10 நாள் பேசினது, ஒரு காலத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வச்சு ஒரு அவங்க வந்து நாங்கள் டெய்லியா மறுக்க முடியும், எங்க பொசிஷன்ல எந்த சேஞ்ச் இல்லை, 234 இடத்திலும் போட்டி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை நாங்கள் ஒவ்வொரு நாளுமா சொல்ல முடியும், நீங்களா போடுற வியூகம் வதந்திக்கலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கரெக்ட் சார். இப்போ இன்றைக்கி நீங்கள் பிஜேபியில் கூப்பிட்ருக்கீங்க, அதிமுகவில் கூப்பிட்ருக்கீங்க, திமுகவில் கூப்பிட்ருக்கீங்க, பொதுவாக பேசுகிறோம். தாவேக நிர்வாகி எங்கே? தேர்தல் அறிவிக்கிற அன்னைக்கு விவாதத்திலையும் ஊடகத்திலையும் தாவேக்காவோட பிரதிநிதித்துவான. அப்போ ஊடகத்தைன்றது சரி, ஊடகம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏதோ ஒன்று கூட நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். அப்போ ஒரு பிரசன்டேஷனே இல்லை, பப்ளிக் பிரசன்டேஷன்லேயும் பர்ஸ்பெக்டிவ் இல்லை. டிவி ஸ்டுடியோவுக்கு வரலன்றதுக்காக பேலட் பேப்பரில் அந்த இவிஎம் மிஷினில் அவங்களுக்கு உள்ள ஓட்டு விழாம போயிட்டு போதா? அது என்ன ரேஞ்சில் விழுதுன்றது தான் டிபேட். அதுதான் சரி. அப்போ ஊடகத்தை சரியா வந்து ஹேண்டில் பண்ண முடியல, பப்ளிக்கை போய் பார்க்க முடியல, கூட்டணி அமைக்க முடியல, தெரு தெருவா போக முடியல, தொகுதியா போக முடியல. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து நிறைய ஓட்டு வரும், நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் வாதம் பண்ண வேண்டிய ஒரு ஹேண்டிகேப் இருக்குன்றீங்க. அவங்க பிரச்சனை இருக்கு, போதாமை இருக்கு. ஊடகத்தை பத்தி அவங்க சொல்றது என்ன பிரச்சனைனா, ஊடகத்துல வந்து கொஞ்ச நாள் வந்து இது பண்ணாங்க, அவர்களுக்கு அரசியலே தெரியல. ரொம்ப வந்து இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு அரசியல் பேசுறாங்க, திமுக ஒரு அரசியல், பிஜேபி ஒரு அரசியல் பேசுறாங்க, எல்லாருக்கும் ஒரு அரசியல் நம்ம வேறுபடலாம். ஆனா அவர்கள் அரசியலே தெரியலாம். அடிப்படையாக வந்து அருண்ராஜ் உள்பட எல்லாருமே வந்து அவர்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் விலகி போறாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணலாங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனால் விஜய்க்கே பாலிடிக்ஸ் தெரியல, அப்புறம் எப்படி அவர் பொலிட்டிசைஸ் பண்ணுவார்? அவர் வந்து ஒரு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் படிச்சுக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. ஓகே மேடம், உங்கள் பார்வை என்ன? இந்த தேர்தலில் நிறைய தேர்தலில் நீங்கள் வந்து வேட்பாளராகவும் கேட்பாளராகவும் இருந்திருக்கீங்க. இந்த தேர்தல் எந்த மாதிரியான உணர்வை உங்களுக்கு தருது? என்ன ஒரு கிளாரிட்டி எமர்ஜ் ஆகிருக்கு? இல்லை, ஒரு நல்ல சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து ஒரு தேர்தல் அறிவித்த மாதிரி எனக்கு தெரியுது. 37 நாள் இருக்கு, இன்னிலிருந்து ஓட்டு போடுறதுக்கு சாலிடாக இருக்குது, டைம் இருக்குது நமக்கு. இப்போத்துலேருந்து 15th இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்துருச்சு. 2 நாளில் வந்து எல்லாம் மறைக்கப்பட வேண்டியது, நீக்கப்பட வேண்டியது இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த 30ஆம் தேதி வரை டைம் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணால் இருக்குது, சஃபிஷியன்ட் டைமு. அதில் எத்தனை சீட்டு, எவ்வளோ, எந்தெந்த சீட்டு, யார் யார் நிற்க போகிறா, வேட்பாளர் எல்லாம் கன்வீனியண்ட்டாக 15 நாளில் அறிவிக்கலாம். நாமினேஷன் போடுறது ரொம்ப ஹரீடா தொகுதி பங்கீட முடிச்சு ரொம்ப வேகமா வேட்பாளர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 15 நாள் அவகாசம் இருக்கு. ரொம்ப நல்லா பொசிஷன் பண்ணி ரொம்ப நீட்டா பண்ணலாம். அவ்வளோ சஃபிஷியன்ட் டைம் இருக்கு. ஏற்கனவே களத்துல எல்லா கட்சிகளும் இருக்காங்க. அவங்கவுங்க கட்சிகளை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாட்டில், எல்லா கட்சிகளும், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம. அப்படி இருக்கும் பொழுது இந்த டைம் வந்து ஒன்லி ஃபார் அறிவிக்கிறதுக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கும் தொகுதி பங்கீடு இதெல்லாம் முடிஞ்சு வேட்பாளருக்கு கன்வீனியன்ட் டைம் இருக்கு நமக்கு. ஸோ ஏப்ரல் 23ங்கிறது ரொம்ப வசதியான. ஏன்னா முன்னாடிலாம் போன 3 தேர்தல்கள் நான் சந்தித்த தேர்தல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10th-க்குள்ள 12th-க்குள்ள 13th-க்குள்ளேயே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஏப்ரல் 13th-க்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். நமக்கே வந்து ஏப்ரல் 6 வரலையும் டைம் இருக்கு. தேர்தலே 13க்குள்ள முடிஞ்சிடும். ஏப்ரல் 13க்குள்ள நான் சந்திச்ச 3 தேர்தலுமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13க்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப 23rd கூட ஒரு 10 days ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. பிரச்சாரத்துக்கு நிறைய நேரம் இருக்கு. இன்னிலிருந்து 21 நாள் நமக்கு வந்து இருக்கு. யாருக்கு கன்வீனியன்ட்ன்றது தான் பாயிண்ட். இப்போ வந்து நிறைய சில பேர் என்ன சொல்றாங்க, நிறைய செலவாகுமே, வசதி படைச்சவங்களால கன்வீனியன்ட்டாக செலவு பண்ண முடியும், வசதி இல்லாத வேட்பாளர்கள் இத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறது இல்லை, கண்ணிமைக்கிற நேரத்தில் ஒரு 2-3 வாரத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா போதுன்ற இடம் இல்லை. இதுவுமே 2-3 வாரத்தில் முடியறது தான். ஏன்னா நீங்க இப்ப தேர்ந்து வேட்பாளர் யாருமே இப்ப எந்த கட்சியும் வேட்பாளர் இப்ப உடனே சொல்ல மாட்டாங்க. வேட்பாளர் இப்ப இந்த நாம் தமிழர் மட்டும் தான் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ஆனா வேட்பாளர் எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா நாமினேஷன் டேட்டுக்கு 4 நாள் முன்னாடி தான் அறிவிப்பாங்க.
அப்போ 30th காங்கிரஸ் அன்னைக்கு தான் அறிவிப்பாங்களா? ஒரு நாள் முன்னாடி தான் அறிவிப்பாங்க. ஆமா, ஒரு நாள் முன்னாடி. சில கட்சிகள் ஒரு நாள் முன்னாடி தான். ஆனா கேரளால பார்த்தோம்னா இப்பவே நம்ம சமகாலத்து இன்னைக்கு தான் இது பண்றாங்க. பட் சிபிஎம்மும் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாங்க, பிஜேபியும் அறிவிச்சிட்டாங்க, காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க. அவங்க பிரச்சார யூகம் யுத்தி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கேரளா வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்மகிட்ட இருந்து அவங்க ரொம்ப தொகுதி மாறுவாங்க. மாறும். அங்க வந்து நீங்க வந்து பிரச்சார யுத்தியில இன்னொன்னு என்னன்னா, இங்க நமக்கு வந்து இந்த பேனர்ஸு போஸ்டர்ஸு இதெல்லாம் அலௌடு இல்லை, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த டவுன் பஞ்சாயத்து அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் அங்கே வந்து மெஜாரிட்டி வில்லேஜ் பஞ்சாயத்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே தேர்தல் வியூகம் வேற மாதிரி இருக்கும். போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் அலௌடு. வேட்பாளர்களுக்கு போதுமான அவகாசமும் இருக்கும். சின்ன சின்ன தொகுதிகள் எல்லாம், பாப்புலேஷனும் கம்மி, அதனால அங்க யுக்திக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இங்க சொல்ல போனா நமக்கு கிடைச்சிருக்கிற டைம் வந்து இட்ஸ் வெரி சஃபிஷியன்ட் டைம். அதே மாதிரி நிறைய செலவு பண்ண வேண்டிய அந்த கட்டாயமும் இருக்காது. ஏன்னா அந்த நாமினேஷன் 30th ஆரம்பிச்சு 6th முடிச்சு 7th தான் ஸ்க்ரூட்டினி முடிகிற அன்னைக்கு தான் அந்த வேட்பாளரோட கன்ஃபர்மேஷன் வரும். அன்னையில இருந்து தான் ஓபன் ஜீப் ஸ்டார்ட் ஆகும். 17 days ஓபன் ஜீப். எல்லா தேர்தல்களையும் 17 days தான் ஓபன் ஜீப் என்னை பொறுத்த வரைக்கும். அது கரெக்டா அந்த 17th day முடிக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்கும், எலெக்ஷன் வந்துடும். 16 days 17 days ஓபன் ஜீப் தாண்டவே தாண்டாது. அப்போ ஓபன் ஜீப்ல தான் நமக்கு செலவெல்லாம். அதுக்கு முன்னாடி பூத் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து இந்த நாமினேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்ல இருந்து தான் இருக்கும். ஸோ பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க இந்த 15 days இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கன்வீனியன்ட் டைம் ஃபார் அந்த அறிவிப்பு. எத்தனை சீட்டு, யார் யாருக்கு எந்த சீட்டு, எந்தெந்த இதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. டிஎம்கேல காங்கிரஸோட சீட்டை முடிவு பண்ணிட்டாங்க, எம்எம்கேக்கு முடிவு பண்ணிட்டாங்க, ஐயூஎம்எலுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, எம்டிஎம்கேக்கு பண்ணிட்டாங்க. இன்னும் 2-3 கட்சி தான், அது ஒரு சீட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. அது எனி டைம் அவங்க வந்து செட்டில் ஆயிடும். என்டிஏல இன்னமும் பிஜேபிக்கு என்ன சீட்டு எல்லாம் பண்ணி ரெடியா இருக்கு. அன்புமணிக்கு என்ன சீட்டு, தினகரனுக்கு என்ன சீட்டு, ஏடிஎம்கே என்ன கண்டெஸ்ட் பண்ண போறாங்க, இன்னும் வேற யாரும் வர்றாங்களான்னு டைம் இல்லாதனால அதனால தள்ளி போட்டிருக்காங்களா அவகாசத்தை? அதெல்லாம் வெளியிடுறதுக்கு தான் டைம் இருக்கு. இப்ப வெளியிடுற டைம் வந்தாச்சு. எல்லாமே பேசி முடிச்சு எல்லா கட்டமைப்போட எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே ரகசியமா பேசி முடிச்சிருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அது எல்லாமே வெளியிடுற டைம். எல்லா கட்சிகளும் ரகசியமா தானே பேசுறாங்க. இப்ப நாங்க மட்டும் என்ன ரகசியமா பேசுறதுல என்ன தவறு இருக்கு? ஆனா வெளியிடுறதுக்கு தான் நாங்க கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கோட் ஆஃப் கான்டக்ட் எனி மொமெண்ட் ஏடிஎம்கே பிஜேபியோட நம்பர்ஸ் என்னன்னு வெளியில வரும். எனி டைம் வரலாம். ஷார்ட்லி அது வந்த பிறகு அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம். சோ நீங்க சொல்ற மாதிரி இந்த கடந்த 3 தேர்தலையும் ஏப்ரல் 15க்குள்ளே நடக்கிற ஒண்ணு இப்ப தள்ளி போறதுக்கு தேர்தல் கூட்டணி இறுதியாகாதது காரணம். நம்ம அப்படி நம்ம ஊகிக்க தேவையில்லை. கிடையாது, அதெல்லாம் ரீசன் கிடையாது. ஒன்லி சஃபிஷியன்ட் டைம் இருக்கிறத நாங்க உணர்ந்திருக்கோம். ஓகே, அதனால நாங்க கம்ஃபர்டபிளா அந்த டைமை பயன்படுத்திக்கிறோம். இவங்களுக்கு அந்த டைம் தெரியல, அதனால பயந்துகிட்டு அவசரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர் எழிலன், ஒன்று தேர்தல் தள்ளி வர்றத ஏப்ரல் 23 அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு உங்களோட இது என்ன சொல்கிறீங்க, மீண்டும் திமுக ஜெயிக்குன்றீங்க. இந்த நாட்கள் இன்னும் 40 நாள் அப்படின்றது இன்னைக்கு அது ஃபீலாக இருந்ததுன்னா அந்த 40 நாள் சஸ்டைன் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்குமா? வணக்கம் குணா. ஆக்சுவலாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கூட்டணியின் ஒருங்கிணைத்து இன்றைக்கி வந்து தேர்தல் களத்தை வந்து 2026 வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சொல்லலாம், எனக்கு 21லேருந்து 26 வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அனதர் டே மாதிரி தான். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட்டு அவர் என்ன எப்படி பண்ணியிருக்காருன்னா, எவ்ரிடே சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்திலே இருக்கிற மாதிரியான ஓரியன்டேஷன் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு முதல்வரோட அடிப்படை என்னென்னா 2.5 கோடி குடும்பங்கள், 5.5 கோடி மக்கள், ஒவ்வொரு இல்லத்துலேயும் வந்து தமிழ்நாட்டு முதல்வரோட திட்டங்கள் 1-2 இல்லை 3-4 திட்டங்கள் ஒரே வீட்டில் போய் பெனிஃபிஷியரி போய் சேர்ந்து அந்த திட்டங்களோட வெளிப்பாடுனால மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தட்ஸ் இட். தொடர்ந்து மக்களோட நெருங்கிட தொடர்புல இருந்தீங்கன்றீங்க. இன்னொன்று மக்களுக்கு அந்த நலத்திட்டங்கள் பயனடைஞ்சிருக்குன்றீங்க. எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலா ஆய்வுகள் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் எல்லா கட்சியும் தானே பண்ணுறாங்க. இப்போ எலெக்ஷன் வந்தால் எல்லாருமே சர்வே எங்களோட ப்ரோக்ராம் என்னென்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஓரணியல் தமிழ்நாடு ப்ரோக்ராம் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து போயிட்டே இருந்தோம். அப்போ 2 வந்து இப்போ எஸ்ஐஆர் வேலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஆக்சுவலாக. 3வது வெல்லும் தமிழ் பெண் சொல்லிட்டு பெண்கள் வந்து வீடு வீடாக போகிறாங்க.
அதே மாதிரி திட்டங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 17லேருந்து 20 திட்டங்கள் நேரடியாக மக்களை நேரடியாக சென்றடைக்கிற திட்டங்களை வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அது நலமுடன் ஸ்டாலின் முகாம்களாக இருக்கலாம், உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் மிஷனரி அட் டோர் ஸ்டெப்பாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்களோட பயணங்கள் எண்ணிக்கை அதிகம். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள், பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டங்கள், பிறகு விடியல் பயணம், பிறகு காலை உணவு திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே 360 டிகிரியில் என்ன பண்ணியிருக்காருன்னா, திட்டங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்குன்னு சில அடிப்படையான அரசியல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தமிழரோட சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அதையும் அவர் வந்து கவர் பண்ணி கொண்டு இருக்கார். ஸோ ஐடியாலஜி அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து கம்பேரிசன் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்கள். நாங்கள் பண்ணல. 2011லேருந்து 2021 வரைக்கும் 10 வருஷம் ஒரு அதிமுக ஆட்சி இருந்தது. 2021லேருந்து 2026 வரைக்கும் திமுக ஆட்சியோட கம்பேரிசன் பார்க்குறாங்க. அப்போ கம்பேரிசன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20-30 டிபார்ட்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ ஃபெனாமினலாக ஒரு சாதனை படைச்சு ஒன்றிய அரசு அவார்டே கிட்டத்தட்ட 37 அவார்டுகள் வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு. இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கிற எல்லா சர்வேஸ்க்கெல்லாம் முன்னாடி கிரென்னியோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஒரு சர்வே பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு வங்கி அரசியல் அப்படின்னு இருப்பது அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லாமல் லீடர்ஷிப்கான ஓட்டிங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு அசஸ் பண்ணும்போது, அதாவது ஒருத்தர் வந்து திமுக தொண்டனாக இருக்க மாட்டார், ஆனால் தமிழ்நாட்டு முதல்வரை பிடிக்கும், இன்னொருத்தர் அதிமுக தொண்டராக இருக்க மாட்டார், ஆனால் அதிமுக தலைமையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீடர்ஷிப்கான பர்சன்டேஜ் கட்சி தொண்டர்களை தாண்டி பொதுவான மக்கள்கிட்ட எந்த தலைவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்குற அசஸ்மெண்ட். தமிழ்நாடு வந்து 8% தமிழ்நாட்டு மக்கள் ஓட் போடுறாங்க அதுக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யார் தமிழ்நாட்டோட சுயமரியாதையை பாதுகாக்கிறது, யார் தமிழர்களின் நலனுக்கு பாதுகாக்கிறது, யார் டவரிங் லீடர்ஷிப்பாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது நீங்கள் இட்ஸ் ஆப்வியஸ் கிட்டத்தட்ட 8 to 10%ல் மோர் தேன் தட் இந்த 26 எலெக்ஷன் என்பது கட்டுக்கோப்பான அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வச்சு கூட்டணி தர்மத்தை மெயின்டைன் பண்ணி கொள்கை ரீதியாக இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைக்கிறது இல்லாமல் எந்த லீடர் எங்களோட மொழியை பாதுகாப்பா, எந்த லீடர் எங்கள் சுயமரியாதை பாதுகாப்பா, எந்த லீடர்னால நாங்கள் வந்து பயன்பெற்றிருக்கோம், எந்த லீடர்னால நாங்கள் 11.2% growth rate ரீச் ஆயிருக்கோம், எந்த லீடர்னால நாங்கள் வந்து இன்னைக்கு எல்லா சர்வதேச அளவில் இன்னைக்கு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸில் நம்பர் 1 இருக்கோம், எந்த லீடர்னால நாங்கள் ஏந்த வளர்ச்சி எட்டிருக்கோம் அப்படின்னு என்று மக்கள் டிசைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க தேர்தனால இந்த தேர்தல் வந்து இட் இஸ் ரிசல்ட்ஸ் ஆர் டன். ஒன்றே மட்டும் இல்லை, நீங்கள் சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் சொல்கிறீங்க, ஒரு எலிமெண்ட். அதாவது கூட்டணிக்கு தான் வலிமை, கூட்டணி வலிமையில் தான் திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்னு திமுக மீது எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மற்றவர்களும். நீங்கள் சொல்கிறது கூட்டணிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஓட்டு இருக்குது, கட்சிக்காக போடுறவங்க இருக்கிறாங்க, பட் பொதுவான மக்கள் மத்தியில் யார் தலைவர் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுற ஒரு எலிமெண்ட் யார் இருக்கு. சீஃப் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டர் எப்படி ஒன்று கேலிபரான பர்சன், அப்போ நமக்கானவர் என்ற கன்சல்டேஷனில் நிற்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறேன் நான். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் ஆல்ரெடி டிசைடட். ஏன்னா திமுக 2021-26 வரைக்கும் ப்ரோ ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரோ டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர்னு தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றிலே பல தேர்தல் வரலாற்றிலே இந்த தேர்தல் வந்து ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கொண்டு போயிருக்காரு. ஸோ அதனால் எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரவுண்டில் போகும்போது மக்களை பார்க்கும்போது கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து செரிஷ் பண்ணுற ஃபினாமினனை பார்க்குறோம். அது ஓட்டுகளாக மாறி அந்த 26 தேர்தல் வரும்போது அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ திரு ஸ்டாலினா, திரு எடப்பாடி பழனிசாமியா, திரு விஜயா அப்படின்னு வர்ற ஒரு ஏரியாவில் அந்த லீடர்ஷிப்ன்றது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். பேசிக்கலா எங்களோட டிசிஷன் இஸ் பீன் டிசைடட் பை ஆர் சிஎம் இன் அண்ணா அறிவாலயம் ஹெட் குவார்ட்டர்ஸ், நாட் இன் டெல்லி. ஓகே, அது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சென்சிட்டிவா பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டோட நலங்களையும் ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்ற பொசிஷன்ல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பார்க்குறாங்க. ஓகே மேடம், குறுக்கிடுறாங்க. கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஏன் இந்த ரேப்பையும் இந்த பாலியல் வன்கொடுமையும் இந்த போதைப் பொருள் புழக்கத்தையும் ஏன் கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கவங்களால ஏன் தடுக்க முடியல? நேஷனல் கிரிமினல் பியூரோ ரெக்கார்ட்ஸ் படி யூனியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண NCB டேட்டா படி டாப் 5 ஸ்டேட்ஸ்ல வந்து அதிகமான பாலியல் நான் தமிழ்நாடு ஸ்டேட்டை கேக்குறேன். பிஜேபி ரூல் ஸ்டேட் தான் டாப் 5. பிஜேபி ரூல் டபுள் என்ஜின் ஸ்டேட்ஸ் தான் டாப் 5. மேம் தமிழ்நாடு சொல்றதுனால இந்த டேட்டாவை சொல்றேன். லாஸ்ட் பாட்டம் 5ல இருக்கிறது தான் தமிழ்நாடு. இதனால தான் வெளிநாட்டு முதலீடுகள் வராங்க. ட்ரக்கோட ப்ரிவலன்ஸ்ல
டன் அடிப்படையில் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணது அதிகமான ஸ்டேட்ல வந்து திருப்பியும் டாப் 3-4 ஸ்டேட்ல வந்து பிஜேபியோட டபுள் என்ஜின் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. முக்கு மூலைக்கு மூலை அதுக்கப்புறம் எல்லாம் கிடைக்குது. 7 வயசு பெண்கள் மகளிர் தினத்தன்னைக்கு கற்பழிக்கப்படுறாங்க. கம்பேரிசன் டேட்டால தாய் தந்தை அழுவுறத நம்ம பார்த்து கதறோம். கம்பேரிசன் டேட்டா வச்சு கொடுக்கறேன். கம்பேரிசன் டேட்டா யாருக்கு வேணுங்க? தமிழ்நாட்டுல நடக்காம பாத்துங்க. அப்ப உங்க டேட்டாவை நீங்க டினை பண்றீங்களா? அப்ப யூனியன் கவர்மெண்ட் டேட்டாவை நீங்க டினை பண்றீங்களா? பிஜேபி அரசு கொடுத்த டேட்டாவை டினை பண்றீங்களா? NCRB டேட்டா படி 55% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமா இருக்கு. போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில அதே மாதிரி SCRB டேட்டாவும் அதே தான் சொல்லுது. 125% சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால? போதைப் பொருள் பழக்கம். அதை கட்டுப்படுத்தாத கமாண்டிங் ஆளுமை இல்லாத ஒரு ஆட்சிங்கிறது தான் எங்களுடைய வாதம். எவ்வளவு லிட்டர் டல்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்ற டேட்டா பாத்துர்க்கேன். ட்ரக் ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமான தடுக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு திட்டமும் இல்ல. ட்ரக் அகைன்ஸ்ட் டிரைவ்னு புரோகிராம் நடத்தி எல்லா காலேஜ்லயும் ஓரியன்டேஷன் பண்ணி புடிச்சிருக்காங்க. எது நின்னதா தெரியல. ஓகே 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 விளாத்திக்குளம் இன்னே வரைக்கும் இன்னும் 2 பேர் பேசல மேடம். சடலத்தை வைத்து கொண்டு அந்த தாய் உடனே கிரைம் ரேட்ல இல்லையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? கிரைம் ரேட்ல எங்க ஓடி போகாம நேரடியாக அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மக்களை ஃபேஸ் பண்ணி பார்த்து பிரச்சனை பண்றாங்க. உங்களுக்கு ஜெனரலா மேம் மதத்து மேம் கம்பேரிசன் பண்ணும்போது உங்க ஒரிசால நடந்துட்டு இருக்கேன்னா உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு சரி நான் கம்பேரிசன் சொல்ல முடியும். ஒரு நிமிஷம். இன்னைய தேர்தல் பிஜேபி ரெப்ரசன்ட் பண்றதா சொல்றேன். நீங்க தமிழ்நாடு பிஜேபியா? அப்ப தமிழ்நாடு பிஜேபி தமிழ்நாடு வேற, அப்புறம் நேஷனல் பிஜேபி வேறயா? அப்ப நீங்க பிஜேபி ரெப்ரசன்ட் பண்ணல. அப்ப நீங்க பிஜேபி ரெப்ரசன்ட் பண்ணல. நீங்க தமிழ்நாடு ஆள்றீங்க. நான் தமிழ்நாடு அப்ப நான் டேட்டா சொல்வேன். நான் தமிழ்நாடு ரிலேட்டிவ் கம்பேரிசன் டேட்டாவை சொல்வேன். அத லாஜிக்கல். என்ன முயற்சி பண்ணீங்க? ஓகே எதிரான பிரச்சனைகளுக்கு நீங்க என்ன தீர்வு கண்டீங்க? ஒரு திட்டமும் கிடையாது. இந்த டேட்டால அதிகமான பெண்கள் சேஃபா இருக்க ஜோன் இருக்கு. தமிழ்நாடு சென்னை தான் நம்பர் 1 ஸ்டேட். இப்ப இருக்க டேட்டா சொல்றேன் நான். எங்களுக்கு இதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு பாயிண்ட். சரி நம்ம இதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். பிஜேபி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியோட கேம்பெயின் தீமை திருமதி விஜயதாரணி ரிவீல் பண்றாங்க. இந்த லைன்ல அவங்க கேம்பெயின் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு ஃபீட்பேக்கா நீங்க எடுத்துக்கலாம். நான் ஸ்பெசிஃபிக்கா போய் இருக்கு. அது ஒரு தீமா வெச்சுக்கங்க. ஓகே. ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த தேர்தல் லீடர்ஷிப் சுத்தி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குன்றீங்க. 2 இருக்கு. ஒன்று திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக இருந்து தலைவர் பதவிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வராரு. அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணியை கட்டி காப்பாற்றுறாரு. ஆனால் அவரை விமர்சிக்கக்கூடியவங்க 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர்றது அப்படின்றது வந்து கடினம். ஒரு ஆட்சி மாற்றன்றது தமிழ்நாட்டில் ஒரு ஃபினாமினன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதை முறியடிக்க முடியுமா இன்னைக்கு? நீங்கள் 2019 தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல்லேருந்து அதுக்கப்புறம் இந்த சட்டமன்ற தேர்தல், அப்போ உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல், இப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல். ஸோ கண்டினியூஸ் விக்ட்ரிஸ் டிஎம்கே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்ட்ரிஸை வந்து வென் கம்பேரிசன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லீடர்ஸோட அதிகமான வெக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ஸ்ட்ராங், எங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங், பல வகையான சர்வேஸில் வர இது ட்ராக் ரெக்கார்டு எங்களுக்கு ஸ்ட்ராங். அப்போ நாங்கள் வந்து வி ஆர் கம்ஃபர்டபிளி பாய்ஸ்ட், கம்ஃபர்டபிளி பொசிஷன். 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கறத முன்னிறுத்தினாங்க. அதுல ஆட்சி மாற்றம் வந்துச்சுங்கிறாங்க 2021. ஆனா 75 சீட் ஜெயிக்கிறாங்க. 1% வாக்கு வித்தியாசத்தை திமுக ஆட்சி அமைக்குது. அதே வலிமையோட ஒரு சீட் தான் மேல. 2020 இருக்கும்போது ஓகே 2021 வித்தியாசம் இல்லாம தான் ஆட்சி அமைக்கறாங்க. 2021ல ஏடிஎம்கே இருந்த வலிமையோட தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கு. நிச்சயமா அதை விட அதிக வலிமையா இருக்கு. ஓகே வெங்கட்ரமணி சார், பாஜக ஏடிஎம்கே இணைந்து 42% வாக்குகளை 21ல எடுக்கறாங்க. 7% வாக்குகள் அமமுக எடுக்குது. 49% வாக்குகள். ஆனா திமுக ஜெயிக்கிறது 48% வாக்குகள்ல. 1% இது சேர்ந்திருந்தா 1% கூடயே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிரிஞ்சிருந்ததுனால தான் அன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியல 21ல. ஆனா அதே நேரம் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. அப்ப வலிமை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறத உறுதியா நாம பார்க்க முடியும். திரு வெங்கட்ரமணி, வலிமையான என்டிஏ அப்படின்றது இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலை தரும்னு சொல்றாங்க. நீங்க அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு சொல்றீங்க இந்த நொடியில், எப்படி சார்? ஓகே, சரி 2021 தேர்தலில் ஏடிஎம்கே 75 சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி வரல. டிவிகேங்கிற ஒரு கட்சி அந்த டைமில் இல்லை. ஸோ வாக்காளர் மத்தியில் 2 ஆப்ஷன் தான், டிஎம்கே ஏடிஎம்கே. பட் அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சு.
5 வருஷத்தில் ஏடிஎம்கே பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள நிறைய இன்டர்னல் இஷ்யூஸ் அதில் பார்த்தோம்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ், வாக்காளர் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லையும் பார்த்தோம். அதுக்கப்புறமும் வந்து கான்ஃபிடென்ஸ் ஏடிஎம்கே மேலே வாக்காளருக்கு வந்த மாதிரி தெரியல. என்னுடைய சர்வே ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கு வந்து இன்னும் ஒரு ரிசர்ஜன்ஸ் வந்த மாதிரி தெரியல. புதுசாக வந்த டிவிகேக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் வர்ற மாதிரி தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து முன்னே இருந்த ஓட் ஷேர் அப்படியே ரிட்டைன் பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம களத்தில் நம்ம பார்க்குற நிலைமை. ஸோ அதனால் புதுசாக ஒரு பிளேயர் வரும்போது எல்லா கட்சிகள்ல இருந்தும் கூட வாக்குகள் போகலாம். நீங்கள் வந்து புதுசாக வரக்கூடியவங்க என்ன ஓட்டு வாங்குறாங்கன்றது ரிசல்ட் அன்னைக்கு தான் சொல்ல முடியுமே தவிர அது வரையிலும் பெர்செப்ஷன்ல இருந்து தான் எல்லா பிரச்சனைகளையும் பேசுறது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதிமுக தொடர்ச்சியான தோல்விகள், அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, இபிஎஸ், ஓபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, இந்த சிக்கல்களால் பலவீனமாயிடுச்சு அப்படின்ற ஒன்றை சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு வரலையும் ஏடிஎம்கே இன்டாக்டாக தானே இருக்குது. நீங்கள் அவங்க ஓட்டு மட்டும் குறையுது, தாவேகா ஓட்டு அதிகமாகுது, திமுக ஓட்டு சில இடங்களில் கூடுதுன்றது எந்த அடிப்படையில்? ஓகே, ஏடிஎம்கேக்கு எதனால் வந்து வாக்காளர் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை இந்த எலெக்ஷனில்? அப்கோர்ஸ் நான் ஒரு பழம்பெரும் கட்சி, நான் தமிழ்நாட்டு பலமுறை ஆண்டிருக்கிறாங்க. இன்றைக்குமே வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கான ஒரு தேர்தல் மாதிரி எனக்கு தெரியல. மெயின் இஷ்யூ வந்து லீடர்ஷிப் கிரைசிஸ். நீங்கள் மற்ற 2 பார்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணலாம். 3 பார்ட்டி, டிஎம்கே, பிஜேபி, தமிழக வெற்றி கழகம், அதிமுக. இந்த 4 கட்சியுமே கம்பேர் பண்ணும்போது சீமானையும் சேர்த்துக்கலாம், என்டிகே. இந்த 5 கட்சியும் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல லீடர்ஷிப் வீக்காக இருக்காங்க அப்படின்னா அது அதிமுகவில் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங் லீடர்ஷிப், புதுசாக வந்திருக்கிற டிவிகேல சிங்கிள் லீடர்ஷிப். பட் அவங்க அந்த லீடர்ஷிப் பின்னாடி அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைமை ப்ளஸ் மத்திய தலைமை, சீமான் கிட்டே நம்ம பார்க்க முடியாது அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். பட் ஆனால் ஏடிஎம்கே கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. ஸோ சரி சார், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு கீ ஃபேக்டர் இப்போ வந்து தலைவர்களை ஒப்பிடுகிற போது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத மட்டும் வச்சு எலெக்ஷன் ஒரு பிரசிடென்ஷியல் பேட்டர்ன்லையா தேர்தல் நடக்குது? தேர்தல் வந்து ஒரு மல்டிபிள் பேட்டில்ஸ், ஒவ்வொரு தொகுதியில் ஒரு மாதிரி அதன் தன்மை இருக்கும். வேட்பாளருக்கு பலம் என்ன, வேட்பாளருடைய செல்வாக்கு என்ன, கூட்டணி வலிமை என்ன, எந்த பிரச்சனை மக்கள்கிட்ட எதிரொலிக்குது, மக்கள் ஆட்சியின் மீது சந்தோஷமா இருக்காங்களா, வருத்தத்தில் இருக்கிறாங்களா, கோபத்தில் இருக்காங்களா, இப்படி பல ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ள இருக்குல்ல. சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மட்டும் அல்லது லீடர்ஷிப், வலிமையான லீடர்ஷிப் மட்டும்தான் தேர்தலுடைய கோர் இதுவாக இருக்க போகிறதா? அது மட்டும் கிடையாது. இந்த டிஎம்கேயோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் பார்க்குறோம். நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸு, இதெல்லாம் ஒரு மேசிவாக ஹிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1000 rupees கொடுத்தது பார்த்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ பஸ்ஸு, காலை உணவு திட்டம், இந்த புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், இது எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே வந்து மேசிவாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் இருந்தாலும் சில ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா மேசிவாக எல்லா சமுதாயத்தினரையுமே எல்லா தரப்பட்ட மக்களையுமே டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல ரீச் இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ இது பார்த்தோம்னா நீங்கள் ஒரு பக்கம் ஒரு பர்ஃபார்மிங் கவர்மெண்ட், இன்னொரு பக்கம் வந்து லீடர்ஷிப் கிரைசிஸே வந்து டேக்கிள் பண்ண முடியாமல் ஒரு எதிர்க்கட்சி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஏடிஎம்கே இன்னும் ரெடியாக ஆகலை இந்த எலெக்ஷனுக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாகவே எனக்கு தெரிஞ்சது வேஸ்டட் 5 இயர்ஸ், வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க லீடர்ஷிப் கிரைசிஸ் வந்து வெளியில் வந்திருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். பட் அதுவே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே டிவிக்கேன்னு ஒரு பிளேயர், புது பேர் உள்ளே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக வந்து கொஞ்சம் முன்னையோட கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் வந்து நீங்கள் பிஜேபியோட வளர்ச்சி வேகமாக இருந்தால் அது ஏடிஎம்கேக்கு தானே ஹெல்ப் பண்ணணும், அந்த அலையன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் தானே அர்த்தம். பாயிண்ட் ஒன்று முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் வெர்சஸ் வீக் லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று, லீடர்ஷிப் கிரைசிஸ்ன்னு சொல்கிறீங்க. அதுதான் இந்த தேர்தலுடைய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவாக இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது, உங்களுடைய முந்தைய நேர்காணல்களில் சிலதில் சொன்னீங்க, திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சர் வந்து 1,30,00,000 கார்டுகளுக்கு 5,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கோடை சிறப்பு நிதின்னு சொல்லி வரவு வச்சாங்க. அது ஒரு சலசலப்புகளை சரி செய்து ஒரு பெரிய பூஸ்டை அந்த அணிக்கு தந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 5,000 ரூபாயோட இம்பேக்டுனால
தேர்தல் லாஸ்ட் ஃபேஸுக்கு போதா தமிழ்நாட்டில், இல்லை அந்த அந்த இம்பேக்ட் வந்து இன்னமும் சஸ்டெயின் ஆகுமா? எக்ஸலண்ட், அது ஒரு ஃபேக்டரா? எஸ், எக்ஸலண்ட் கொஷின். இப்போ என்னாச்சுன்னா அந்த 5000 கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தது. இட் வாஸ் வெரி காம்படிட்டிவ் எலெக்ஷனாக இருந்தது. பட் இந்த மொமெண்ட் நீங்கள் அந்த 5000 கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைலேஜ், ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிருக்கு. ஸோ நார்மல் எலெக்ஷனாக இருந்தது ஒரு வேவ் எலெக்ஷன் மாதிரி மாறிட்டு வருது, ஒரு அலை மாதிரி இருக்குது. திமுக அலைன்னே சொல்லலாம் இந்த எலெக்ஷன். ஸோ அது வந்து இவங்க ஒரு எலெக்ஷனை நோக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 5 இயர்ஸாக வந்து தேவர் பர்ஃபார்மிங். அந்த ஒவ்வொரு ஸ்கீமுமே வந்து பிளான் பண்ணிட்டு ஒரு செக்மெண்ட்ஸை டார்கெட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்க இந்த 5000 கொடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு நான் வந்து இந்த 1000 rupees கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் கோடைகால ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இட்ஸ் கன்வின்சிங். இன்னொன்று வந்து அந்த கவர்மெண்ட் மேலே கான்ஃபிடன்ஸ் வருது வாக்காளர்களுக்கு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு அலை மாதிரி திமுக பக்கம் ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது வாக்காளர் மத்தியில். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்று வந்து அந்த 5000 கொடுக்குறதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன், அப்புறம் 5000 கொடுத்ததுக்கப்புறம் சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த 5000க்கு முன்னாடி பார்த்தோம்னா நான் முன்ன சொன்ன மாதிரி பிஜேபியோட வளர்ச்சி வந்து அதிமுக இது ஒரு பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் அந்த 5000க்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஓட் ஷேர் வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகலை. ஏடிஎம்கே பிஜேபி ஓட் ஷேர் வந்து இப்போ 20+30 15ங்கிறது அது 20+30 50 மாறல, 20+X தான் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து திஸ் கவர்மெண்ட் பர்ஃபார்ம்ட். சார், நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய சொல், அலை. திமுக அலை அப்படின்றது, வேவ்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஒரே ஒரு மறுப்பு இருக்கு சொல்லுங்க. சார் வந்து இந்த 5000 ரூபா கொடுத்ததுலேயே எல்லாம் திருப்தி ஆயிட்டாங்கங்கிறாரு. 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபா திட்டம் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 வருஷமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 1,30,00,000 பேர் இப்போ தான் வந்திருக்காங்க. அதே 1,20,00,000 பேர் இன்னும் கொடுக்காதவங்க இருக்காங்க, 50% வாங்காதவங்க இருக்காங்க. இப்போ 50% ப்ளஸ் ஆகும்னு இவர் சொன்னார்னா அந்த 50% மைனஸ் ஆகிறத பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்போ பிளஸ் மைனஸ் ஆகும்போது ஜீரோ ஆயிடும் இல்லையா? அப்ளை பண்ணவங்களே 1.8 crore தானே மேடம்? அப்ளை பண்ணவங்க வந்து 3 கோடி பேர் இல்லையா? எல்லாருக்கும் தருவோம்ல தேர்தல் அறிக்கை. இவங்களோட தேர்தல் அறிக்கை விண்ணப்பிச்சவங்களே 1.8 crore தான். அதாவது எல்லாருக்கும் விண்ணப்பிச்சவங்கள விட்டுருங்க. ஓகே, அந்த பாயிண்ட கேட்றோம் அவர்ட்ட. திரு வெங்கட்ரமணி, 2.5 கோடி பெண்களுக்கு எல்லா கார்டுக்கும் தருவோங்கிறது தான் தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கை. திரு வெங்கட்ரமணி, இருக்கும்போது பிளஸ் 50 னா மைனஸ் 50 இல்ல, அப்ப ஜீரோ தானே அது. ஓகே, அதாவது மகளிர் உரிமை தொகை 5000 கிரெடிட் வச்சதுக்கு என்ன ப்ளஸ் வருமோ அதே அளவுக்கு மைனஸ் இருக்கு. கிடைக்காதவங்க, ஏமாற்றம் அடைஞ்சவங்க, கிடைக்காதவங்க வந்து எதிராக போடுவாங்கல்லன்னு ஒரு கேள்வியை திருமதி விஜயதாரணி முன்வைக்கிறாங்க. நான் அதோட சேர்த்து ஒன்று கேட்குறது, ஒரு அலை அப்படின்னா ஒரு உங்களை மாதிரி தேர்தல் கணிப்பாளர்கள் சர்வே தொடர்ந்து நடத்துகிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருமுனை போட்டி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கும் 2வது வர்றவங்களுக்கும் 1% ஓட் ஷேர் அல்லது 0.5% ஓட் ஷேர் இருந்தால் கூட ஆட்சி மாற்றம் நடந்துடும். ஒரு 150-160 சீட் வந்துடும். அலைன்னு சொல்கிறதுக்கு வந்து குறைந்தபட்சம் 6-7% மேலே வந்து வித்தியாசம் இருக்கணும், முதல் வரவங்களுக்கும் 2வது வரவங்களுக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மை, ஒரு 10% வாக்கு வித்தியாசம் அப்படின்னா அது வேவ். அது மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்கா என்ன? நிச்சயமா இது அலை தான். ஏன்னா ஒரு 10% டிஃப்ரென்ஸ் நிச்சயமாக சொல்லலாம். ஒரு இடத்துல பார்த்தோன்னா என்டிஏக்கும் டிஎம்கேக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். சென்னை மாதிரி இடத்துல டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ 10%ங்கிறது மினிமம் தான். ஸோ இது வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ், மார்ஜின் ஆஃப் டிஃப்ரென்ஸ் டிஎம்கேக்கும் மற்ற கட்சிங்களுக்கும் இருக்குது. ஸோ லொக்கேஷன்ஸ்க்கு மாறுது. வேணால் கொங்கு மண்டலத்தில் வேணால் அது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கலாம், சென்னையில் டிவிகே வர்சஸ் டிஎம்கே, சவுத் தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது, நார்த் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே, இந்த மாதிரி மாறுது. பட் தென் இது வந்து ஒரு வேவ் மாதிரி ஒரு ட்ரெண்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய என்னுடைய ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் தான், இண்டிகேஷன் தான் எனக்கு கொடுக்குது. ஒன்று. செகண்ட் வந்து இந்த 1000 rupeesக்கு மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கல, அதையே இம்பேக்ட் பண்ணல ஓட்டிங் பிஹேவியர்னு கேட்கும்போது நிச்சயமாக அது 1000 rupees என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணல. ஒன்று. செகண்ட் திங் வந்து யாருக்கு கிடைக்கணுமோ அது மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு முறை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இன்னொரு முறை அப்ளை பண்ண சொல்லி அது அப்ளை பண்ணுங்க மற்றவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 lakhs பீப்புள் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கல இன்னும். ஸோ அது வந்து ஜென்யூன் ரீசன்ஸாக இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்கலாம், பென்ஷன் வாங்குறவங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு கிடைக்காம இருக்குது. மற்றபடி கிடைச்சி அப்ளை பண்ண 90% ஆஃப் த பீப்புள் தே காட் இட். ஸோ அதனால் அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் மாதிரி தெரியல ஃபீல்டில்.
ஓகே. திரு முருகுமாறன், 3 முக்கியமான விஷயங்களை திரு வெங்கட்ரமணி சொல்லியிருந்தார். ஒன்று, அதிமுக உள் குழப்பம் காரணமாக ஒரு பலவீனமான தன்மையை அடைஞ்சது மாதிரி இருக்கு. இந்த தேர்தலுக்கு அவங்க தயாரானது மாதிரியே இல்லை, ப்ரிப்பேர்ட்னஸே இல்லாத ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு. பொதுவாக தேர்தல் தேதியை எல்லா கட்சிகளும் அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேதியை அறிவித்த நாளில் ஒரு உற்சாகம் ஒரு முகாமில் இருக்கும். அப்படியான ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கா? பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் வெர்சஸ் லீடர்ஷிப் கிரைசிஸ்னு வர்ணிக்கிறாரு. அப்படி ஒன்று இருக்கா? திமுக அலை அப்படின்னு திரு வெங்கட்ரமணி சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட், மக்கள் நலத்திட்டங்கள், தொழில், பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு நரேட்டிவை அவங்களுடைய முழக்கமாக முன்வைக்கிறாங்க வாக்காளர்கள்ட்ட. அதிமுக என்ன முழக்கத்தை முன்வைக்க போகுது? முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் குழப்பவாதிகள், குழப்ப நினைத்தவர்கள் எல்லோரும் இந்த இயக்கத்தை விட்டு சென்று விட்டார்கள். இந்த இயக்கத்தில் இன்றைக்கு அவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூய்மைப்படுத்தப்பட்டு திடமான வலிமையான உடல் வலிமையும் மன வலிமையும் உள்ள வலிமையும் கொண்டிருக்கக்கூடிய மிக வலிமையான தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களோடு இருந்து பிரிந்து இயக்கம் கண்ட திரு டிடிவி தினகரன் இன்றைக்கு எங்களோடு கூட்டணியில் இணைந்திருக்கிறார். குழப்ப நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓபிஎஸ் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். அவரோடு பயணித்தவர்கள் அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு இணைந்திருக்கிறார். கழகத்தை பொறுத்தவரையில் ஆமாம், அவங்க போயிட்டாங்க. அதான் சொல்கிறேன்னா, குழப்ப நினைத்தவர்கள், குழப்பவாதிகள் எல்லாம் அவங்கவுங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சியில் போய் ஐசோலேஷன் ஆகிட்டாங்க, எல்லாம் தனியாக போயிட்டாங்க. இன்றைக்கி அதிமுக ரெட்டலை. அதிமுக இன்றைக்கு இரட்டை இலை. இன்றைக்கு அதிமுகவுடைய கொடியும் சின்னமும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி இடத்துல தான் இருக்கிறது. அவர் வலிமையாக இருக்கிறார். உடலும் வலிமையாக இருக்கிறது, உள்ளமும் வலிமையாக இருக்கிறது. எந்த சந்தேகமும் அண்ணன் வெங்கட்ரமணிக்கு வேண்டாம். அவர் தெளிவாக இருக்கிறார். இன்னொன்று, அண்ணன் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் ஒரு அலை வீசுவதாக சொல்கிறார். மெரினா கடற்கரைக்கு சென்றால் அலை வீசலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கேயும் அலை கிடையாது. அலை வீசுகின்ற அலை இலைக்கும் தாமரைக்கும் தான் இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் நாட்டு மக்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அலை வீசுவது என்பது பொருத்தமற்ற வார்த்தையாகவே நான் கருதுகிறேன். அப்படி அலை வீசுவதாக இருந்தால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஏன் இத்தனை கட்சிகளை புதிதாக இணைக்க வேண்டும்? ஏற்கனவே இருந்த கூட்டணி திடமான கூட்டணி. நீங்கள் 2019, 2021, 2024 தொடர் வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கும் போது ஏன் புதிய நீங்கள் கூட்டணியை போய் மீண்டும் சேர்க்குறீங்க? எதுக்காக ஒரே நள்ளிரவில் ஒரே நாளில் நீங்கள் போய் 5000 ரூபா பணத்தை போடுறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த பயம் வந்ததுனால தானே போடுறீங்க? மக்கள் மீது நம்பிக்கை இல்லாதனால தானே போடுறீங்க? ஏதேனும் மக்களை மடைமாற்றம் செய்யலாமான்ற எண்ணம் வந்ததுக்கு பிறகு தானே போடுறீங்க. இதுதானே உண்மை. சரி, நீங்கள் 5000 ரூபா போடுறீங்க. அண்ணன் சொன்னார் 5000 ரூபா போடுறதுனால பெண்கள்கிட்ட அப்படியே அலை வீசுது அப்படின்னு சொன்னார். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவம் தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. ஒரு படித்த பெண், படித்து கொண்டிருக்கிற பெண், 10ஆம் வகுப்பு தேர்தலிலே மிக அதிகமாக மதிப்பெண் பெற்ற ஒரு பெண், 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கு நாசகரமாக சின்னாப்பின்னமாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாட்டு மக்கள் மீது இந்த அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்திருக்கிறார். நாங்கள் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய என்டிஏ கூட்டணியின் சார்பாக நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து தலைநகரும் வைத்திருந்தோம். இன்றைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அலை வீசுவது என்பது ஏதோ ஒரு பொதுவான வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. அப்படியெல்லாம் அலை வீசவில்லை. நீங்கள் 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க, 28 மாதம் கழிச்சு 1000 ரூபா கொடுத்தீங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதுக்கு யார் பணம் தருவா? அரசாங்கம் யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்க தானே கொடுக்கணும். அந்த 5 மாத பணத்தை எடுத்து 3 மாத பணத்தை முன்கூட்டியே போட்டேன், 2 மாத பணத்தை கோடை பலனுக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாயை மொத்தமாக நீங்கள் ஒரு மாதம் போட வேண்டியதை போட்டுட்டு பெண்களெல்லாம் இன்றைக்கு எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவி சீர்கழிக்கப்பட்டதை இளம் தலைமுறை பெண் வாக்காளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தூத்துக்குடியிலே 5000 ரூபாய் போட்டதை நீங்க விமர்சிக்கிறத வந்து திருமதி விஜயதாரணியை ஏத்துப்பாங்களான்னு தெரியல. அவங்க பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய அசாம்ல 90000 ரூபாய் போட்டிருக்கிறாங்க.
பீகார்ல அவங்க கூட்டணியில இருக்கிற பீகார்ல BJP 15,000 10,000 பீகார் போட்டாங்க, மகாராஷ்டிரால போட்டாங்க. சார், பாயிண்ட் நான் சார், எடுத்துக்கிறேன், நான் பீகார்ல- எழிலன் அதை பத்தி கேட்கிறேன். சார், உங்க விமர்சனத்தை நான் பீகார்ல உள்வாங்கிக்கிறேன். மாசமா- பலவீனம் நான் காரணமா திரு எழிலன், திரு முருகுமாரன் சொல்ற அவர்கள் கேள்வி முன்வைக்கிறார். இல்ல சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நான் சொல்லிடுறேன், முழுசாக சொல்லிடுறேன். அதாவது பீகார்லேயோ அஸ்ஸாம்லேயோ மாதம் கொடுக்கக்கூடிய உதவித்தொகையே அவங்க மொத்தமாக போடல. அவங்க மகளிருக்கான தொழில் தொடங்குவதற்கான வட்டியில்லா கடன் அதை நீங்கள் வந்து அவங்க வந்து போடுறாங்க, அல்லது ஊக்கத்தொகை அஸ்ஸாம்ல போட்டது அப்படிதான் மாசம் மாசம் போட்டிருக்காங்க. போடுறது மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை இல்ல, அது மாதம் பீகார் வேற, கொடுக்கக்கூடிய அஸ்ஸாம்ல போட்டது உரிமை மாதம் தொகையை கொடுக்கிற அந்த தொகை தான் சார். அஸ்ஸாம்ல போட்டது மாதம் கொடுக்கிற தொகை தான். சரி. எழிலன் 2 பாயிண்ட் நீங்க தான் சொல்றேன். இங்க- நீங்க சரி, அலைன்னு சொல்றதை அஸ்ஸாம்ல ஏற்க முடியாது. ஓகே சார், அஸ்ஸாம்ல ஓகே சார், பேசிட்டு வரலாம். அலை அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது வந்து ஏடிஎம்கே வந்து குழப்பங்கள்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஒரு க்ளீன் ஏடிஎம்கே, ஸ்ட்ராங் ஏடிஎம்கே இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றார். திமுக வந்து தன்னோட வெற்றி உறுதி என்றால் புதிய கட்சிகளை ஏன் சேர்த்துக்கணும், 5,000 ரூபா போடுறது பலவீனத்துடைய வெளிப்பாடு. இல்லை, திமுக தலைமையிலான கூட்டணினா தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, கூட்டணியை சீல் பண்ணுறாரு, அவங்க வந்து கூட்டணி ரிஃப்ளெக்ஷன் வராங்க. கூட்டணி கட்சிகள் ஒரு டிஎம்கேவோட ஆட்சியை பார்த்து, டிஎம்கேவோட கவர்னன்ஸை பார்த்து தாங்கள் வந்து கூட்டணி வந்து சேரும் போது ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு தேமுதிமுக என்ற அரசியல் கட்சி வந்து உள்ளே வரும்போது வெல்கம் பண்ணுறது ஒரு அரசியல் மாண்பு தான் அது. அந்த அரசியல் மாண்பை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கடைப்பிடிக்கிறாரு. அந்த கூட்டணி உள்ளே வரனால விக்டரியை வந்து சீல் பண்ணுறது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த விக்டரியை வந்து சீல் பண்ணுறாங்க. இப்போ டிடிவி அவர்கள் பலவேறு தரத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எக்காரணத்து கொண்டும் உயிர் மாய்த்து போகிற நிலை வந்தால் கூட நான் அதிமுகவோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அலையன்ஸுக்கு போகிறார். அப்போ அலையன்ஸ் வந்து அவர் அதிமுகவோட இன்டெகிரேட் ஆகிற ஒரு என்டிஏ கூட்டணியில் சேர்றதா அவர் வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். ஆனால் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை அஷ்யூர் பண்ணிட்ட பிற்பாடும் அது கொடுக்காம தவிர்த்துட்டாங்க, ஒரு ஏமாற்ற நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை அஷ்யூர் பண்ணிவிட்டு ஒரு அலையன்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஷிப்பாக உள்வாங்கி கூட்டணியை வந்து பரவலாக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு விக்டரியை சீல் பண்ணுற நிலையை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஷிப்போட தன்மையில் இருக்கார். 1. நம்பர் 2, இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த உரிமை தொகை பற்றி பேசும்போது அவர் பல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து மறந்துட்டு பேசுகிறார். ஏன்னா போன அதிமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 விதியின் கீழ் எடப்பாடி அவர்கள் வந்து நான் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுக்க முடியாத நிலையில் வந்து பின்வாங்கிய நிலை இருந்தது. பிறகு கோவிட் காலகட்டத்தில் வந்து எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 5,000 ரூபாய் கேட்டாங்க, மக்களுக்கு கொடுங்க கோவிட் காலகட்டத்தில், அது கொடுக்க முடியாது சொல்லி 1000 ரூபாய் தான் கொடுத்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிற்பாடு 4,000 ரூபாய் வந்து ஒரு ரேஷன் கார்டில் கொடுத்தாங்க. பிறகு பொங்கல் தொகுப்பாக 3,000 ரூபாய் கொடுத்துட்டு 30 ஒரு நபர் பாஜக சேர்ந்த ஃபங்க்ஷனரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்தால் ஸ்டேட்டோட ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து ஜாஸ்தி ஆகுது, மாநிலங்கள் இதே மாதிரி ஸ்கீம்ஸை போட்டு பண்ணுறாங்கன்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டு முதல்வர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்கூட்டி 5,000 ரூபாய் போட்டது, இப்போ ஈரான் கிரைசிஸ்னால எல்பிஜி கேஸ் இஷ்யூ இருக்கும் போது கூட இப்போ அந்த 5,000 ரூபாய் கொடுத்தது மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. அப்போ டிஃபிகல்ட்டிஸை முன்கூட்டியே ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு தீர்க்கதரிசியாக இங்கே பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கனால தான் அவர் சொல்கிறார்ல வேவ் அப்படி சொல்கிறது. ஏன்னா நான் சொன்ன கருத்துக்கும் அனலிஸ்ட் சுப்பிரமணிய சார் சொல்கிற வெங்கட்ரமணி சார் சொல்கிறதுக்கும் ஏன் ஒத்து போகுதுன்னா, நீங்கள் வந்து 360 டிகிரியாக ஒரு ஹோலிஸ்டிக் கவர்னன்ஸ் கொடுத்தனால தான் வேவ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். எங்கள் கான்ஃபிடென்ஸ் என்னென்னா, வெளிப்படையாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணின்னு இருக்குது. ஆனால் இன்னும் கூட அதிமுக நண்பர் சொல்லணும், அது அதிமுக தலைமையிலான கூட்டணியா இல்லை என்டிஏ தலைமையிலான கூட்டணியான்னு அவர் வெளிப்படையாக ஒரு ஓப்பனாக எந்த கூட்டணின்னு சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், திராவிட மாடல் முதல்வர் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக திமுகவோட அணி செயலாளராக வெளிப்படையாக சொல்கிறேன். அவர் தைரியமாக அது அதிமுக தலைமையிலான கூட்டணியான வெளிப்படையாக அவர் சொல்லணும், இல்லை என்டிஏன கூட்டணியான வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இந்த ஸ்டேஷனில் இருக்கான்னு கேட்குறேன் நான். அதுதான் லீடர்ஷிப்போட வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் சொல்கிறேன். முருகுமாரன் கொடுக்குறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி தான் தேசியத்தை பொறுத்தவரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்தும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவருக்கு வேணாம்.
அவர் சொன்னார் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உண்மைதான், ஆல்ரெடி மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. 2026 எடப்பாடியார் முதலமைச்சர்னு டிசைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு டாக்டர் எழிலன் அவர்கள் பார்க்க, ஆனால் தேர்தல் நடத்த கட்டாயம் தெரியும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை நீங்கள் அந்த 1000 ரூபாய் சொன்னீங்களே, 1000 ரூபாய் சொன்னீங்களே, 1000 ரூபாயை தேர்தல் பரப்புரையில் சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபான்னு தான் சொன்னீங்க. தகுதி உள்ள அதுக்கு வந்து கிரைட்டீரியாவோ தகுதி அடிப்படையில் 110 விதிகள் முதல்வர் இருக்கும்போது சொன்னார் சார், அது அவரால் கொடுக்க முடியல. எதுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சார் கொடுத்த பிற்பாடு அப்ப நாங்க 2500 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னார். இப்ப டாக்டர் சார் அவர் எவ்வளவு கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க டாக்டர் சார். சார் சார் டாக்டர் சார் நீங்க சொல்றதை நான் கேட்கறேன். இப்ப நானு நீங்க உள்ள இருக்கும்போது நான் வெளியில இருக்கேன், நான் உள்ள இருக்கும்போது நீங்க இல்ல. நான் 10 வருஷம் கண்டினியூவா 2011 இருந்து 2021 வரைக்கும் இருந்தேன். என்ன 110 விதியில எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு கொடுக்கல? ஏன்னா 110 விதியின் கீழ் என்னத்துக்கு, எந்த திட்டத்துக்கு, எதுக்கு 110 விதியின் கீழ் நாம வந்து இந்த புயல் வந்து சார் கஜா புயல் வந்து புயல் நிவாரணத்துக்காக மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு 110 விதி கீழ் 1000 ரூபாய் அறிவிச்சார். சட்டமன்ற சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட சார் நீங்க பாருங்க, கஜா புயல்லாம் அப்படிலாம் அறிவிக்கல, எதுலையுமே நீங்க அறிவிக்கல. கஜா புயல் நீங்க வந்து எந்த எத்தனை மேடம் நீங்க உங்க நிறைவு பார்வையாக சிலவற்றை கேட்கணும். இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் அண்மை காலமாக நாம் பார்த்த எல்லா தேர்தலுமே ஸ்ட்ரெயிட் ஃபைட் தான் பார்த்துருக்கோம். மற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் போட்டி இந்த 2 பேருக்குள்ள. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷனாக பார்க்குறீங்களா இந்த எலெக்ஷன்? ஆமாம், ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருந்துச்சு. அந்த மக்கள் நல கூட்டணி அங்கத்தினர்லாம் இப்போ திமுகவில் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி கூட மக்கள் நல கூட்டணிக்கு பேரை கூட மாற்றிக்கலாம். அந்த அளவில் வந்து இன்னைக்கு கூட்டணிகள் வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த 3வது அணிங்கிறது ஒன்று வராத வரைக்கும் அது வேறு மாதிரி தேர்தல். ஆனால் 3வது ஒரு சக்தி விஜய்னு வந்திருக்காரு. சீமான் ஏற்கனவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ப்ரூவன் ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் தேர்தலாக தான் இருக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரம் நிச்சயமாக அந்த உறுதியான வாக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குகள் பாஜக இருக்கட்டும், பாமகக்குள்ள உறுதியான வாக்குகள், அதிமுகக்குள்ள உறுதியான வாக்குகள் என்று உறுதியான வாக்குகள் இருக்கிறது வந்து அந்த கூட்டணிக்கு தான் விழும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதில் பெரிய சேதாரம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகையால் இப்போ மக்கள் இப்போ நிறைய திட்டங்கள் எல்லாம் எல்லாரும் பேசினாங்க. திட்டங்கள்லாம் எல்லாம் நிறைய கொடுக்கட்டும். நாங்களும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கோம். தேசிய அளவில் விவசாயிகளுக்கான திட்டம், அவங்களுக்கான 6000 ரூபாய் நிதி ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு கொடுக்கறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை மத்திய அரசும் நிறைய செஞ்சிட்ருக்கு. பிற மாநிலங்கள்லாம் ஜீவிகா தீதி திட்டத்தில் இப்போ தொழில் முனைவோர் திட்டத்தில் 10,000 ரூபா வச்சு 2 லட்சம் ரூபாய் வரை பெண்களுக்கு, தொழில் முனையும் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தந்துட்டுருக்கோம். அந்த திட்டங்களை தமிழ்நாட்டில் வரவிடலை. ஆபா இன்சூரன்ஸை வரவிடலை. அது மாதிரி நிறைய பள்ளி திட்டங்களை வரவிடலை, இலவச பள்ளி திட்டங்கள் அதெல்லாம் வரவிடலை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதனால் இப்போ சில விஷயங்கள் வந்து இலவச திட்டங்கள் என்று ஃப்ரீ பீஸ்ன்னு அறிவிக்கிறது சில நேரங்களில் எதிர்ப்பை தெரிவிக்காங்களா இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அவசியமான இடத்துல அந்த ஃப்ரீ பீஸ் வந்து நிச்சயமாக ஹெல்ப் ஆகும். அந்த இடத்துல அதிமுகவோட அறிவிப்பை நான் ஒரு சிறந்த அறிவிப்பாக பார்க்குறேன். இப்போ இந்த முறை அவங்க அறிவித்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு அதாவது அனைத்து அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. 2000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு என்று பார்த்தால் 24,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு அது வந்து சேரும். அதுபோல் 2000 ரூபாய் கோடைக்காலம் வரும், மழைக்காலம் வந்து அது ஒரு 2000 ரூபாய் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி 26 ஒரு 28,000, அப்புறம் பொங்கல் தொகுப்பு ஒரு 29,000. அது இல்லாமல் 10,000 ரூபாய் தொழில் முனையும் திட்டம் கூட 2 லட்சம் ரூபாய் வரை உள்ள திட்டமும் மத்திய திட்டம் இங்கே வந்து சேரும். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்ற அடிப்படையில் இங்கே வந்து ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஒரு அரசு இருக்கும் பொழுது இந்த திட்டங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அந்த 10,000 ரூபாய் வந்து சேரும். இதெல்லாம் சேர்த்தா 1,96,000 ரூபாய் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான இந்த பேருந்துகள்னால இலவச பேருந்துனால வர சேமிப்பு ஒரு வீட்டுக்கு 4 பேருக்கு சேமிப்பு 8,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அப்படி 96,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேமிப்பு. 1,40,40,000 இந்த வரக்கூடிய ஆண்டே அதிமுக தலைமையிலான அரசு அமையும் பொழுது 1,40,40,000 ரூபாய் ஒரு குடும்பத்திடம் கையில் இருக்கும்.
அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆண்டிலிருந்து 30,000 ரூபா வச்சு ஒவ்வொரு ஆண்டு கிடைக்கும். அப்புறம் தொழில் முனையும் பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதி கிடைக்கும். இப்படி நிறைய திட்டங்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேரும்பொழுது இது பன்மடங்கு இன்னைக்கு திமுக கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகம். இது உறுதியா வந்து எல்லாருக்கும் வந்து சேருங்கிறது உறுதியளிக்கப்பட்டிருக்கு. எப்படி திமுக வந்து கடைசி நேரத்தில் பயந்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்தாங்களோ அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். பிகினிங்ல இருந்தே ஒழுங்காக பட்ஜெட் போட்டதுல இருந்து கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்குண்டான உதவியும் மத்திய அரசிட்டிருந்து இவங்க இணக்கமா இருக்கிறதுனால மத்திய அரசிட்டிருந்து கேட்டு பெறுவாங்க. மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அரசு கேட்டு பெறும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கூட மத்தியிலிருந்து உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் முக்கியம்ன்றீங்க. முக்கியம், அவசியம். ஆகையால உறுதியா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். மக்கள் நிச்சயமாக பெண்கள் குறிப்பாக நன்மைகள் வந்து சேரும். சட்ட ஒழுங்கு சீராக்கப்படும். இந்த முதலாவது வந்து இந்த ரேப் கேசஸ் குறையணும், சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையணும். அதுக்காகவாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக இணைந்த இந்த கூட்டணிக்கு வாக்களித்து மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அந்த அளவில் அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி, தமிழ்நாடு மக்களுக்கான வெற்றி என்பதை என்னால் உறுதியாக கூறிக்கொள்ள முடியும். உங்க ப்ரெடிக்ஷன் என்ன சார்? ஒரு ஜேர்னலிஸ்டா ஓட் ஷேர், சீட்ஸ், தீம், எல்லாரும் பண்ற தவறு என்னன்னா, போன தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அடுத்த தேர்தலை இப்போ நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது. ஏன்னா அந்த 5 ஆண்டுகளுக்குள் வந்து பல மாற்றங்கள் வந்திருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். அதே வாக்கு சதவீதம் அதே. அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ புறச்சூழல் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி திமுகவின் பல நலத்திட்டங்கள், மேடம் வந்து மீதி இருக்கிற 1,25,000 கோடி பேர் அப்படிங்கிறது அப்படி இல்லை. பல திட்டங்கள் வந்து பல குடும்பங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இப்போ வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, கேன்சல் அப்படி ஆகாது. இப்போ வந்து நான் முதல்வன் ஸ்கீமு, ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட், இது ஃப்ரீ ரைடு, அதில் வந்து பல விஷயங்கள் சேவ் ஆகுது. அது வந்து மக்களுக்கு வந்து சேவிங் ஆகுதுனால ஒரு சைடில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, இன்னொன்று வந்து ஸ்டேட்டோட நலன்களை நாங்கள் வந்து பாதுகாப்போம், இந்த ஸ்டேட் நலன்களுக்கு எதிரானது பிஜேபின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால தான் தொடர்ந்து தேர்தலில் வந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்போ திமுக அணிங்கிறது வருது. இதுக்கு மேலே இப்போ அதிமுக சைடை பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் வந்து 75 சீட்டு வின் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே அதிமுக தான் இருக்கிறதா? நண்பர் வந்து குழப்பவாதிகள்லாம் வெளியேற போயிட்டார்னு ஒரு நண்பர் சொன்னார். இப்போ அதிமுக குழப்பவாதின்னு யார்? சசிகலா. அதாவது யார்? எடப்பாடியை வந்து முதல்வராக அறிவித்த சசிகலா வந்து இப்போ குழப்பவாதி ஆகிட்டார். இன்னொன்று வந்து திராவிட அரசியல் ஒரு வினோதம் நடந்திருக்கு. என்னென்னா, திராவிட கட்சியின் ஒரு 3 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து திமுகவில் போய் சேர்றாரு. அப்போ அது என்னாச்சு? இராணுவ கட்டுப்பாடு அப்படி சொன்னால் அந்த அணி வந்து இன்றைக்கி வந்து சசிகலா தனி பார்ட்டி தொடங்கிட்டாங்க. தினகரன் வந்து எந்த மூடில் வந்து உள்ளே வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் பேசின விஷயங்கள்லாம் தெரியும். அதுக்கு பிறகு வந்து இந்த அணி இப்போ நீங்கள் சொல்கிற பாமக வந்து இன்றைக்கி வந்து தந்தை மகனுக்கு உள்ள பெரிய போராட்டம் நடக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக ஒன்றும் பிரச்சாரம் பண்ண, அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்குவாங்க. இப்போ அதிமுக அணி, அதிமுக என்பதே வந்து இப்போ வந்து பிரிஞ்சு நிற்குது. இவர் யார் வந்து இப்போ வந்து புரட்சித் தலைவர் வந்து விஜய் ஆகிட்டார். அதாவது எம்ஜிஆரை புரட்சித் தலைவர்னு, ஜெயலலிதா புரட்சித் தலைவர்னு சொன்ன ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து விஜயோட படத்தை வந்து பாக்கெட்டில் போய்ட்டு அவங்கள புரட்சித் தலைவர்னு சொல்ல தொடங்கிட்டார். அப்போ அதிமுக என்பது திமுக ஜெயலலிதா காலம் வரை இருந்த அதிமுக கிடையாது. அந்த எஃபெக்டில் தான், அந்த பாதிப்பில் தான் அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு அதிமுக இரட்டை அப்படிங்கிறத ஜெயிக்கிறாங்க. இப்போது இந்த கம்பேரிட்டிவை பார்க்கும்போது என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக டிஎம்கே அணி வந்து ஜெயிக்குங்கிறது தான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. இதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் தான் 2 சைடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு பார்க்க முடியாது. அதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்க முடியாது. அதுக்குன்ட்டு வரலாறையும் மறந்து போகக்கூடாது. திமுக திருப்பி ஜெயிச்சது கிடையாது. அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுவும் வரலாறு. சரி சார், இப்போ ஒரு சைடு வந்து ஓபிஎஸ் சசிகலா பிரச்சனை, இது 4.5 வருஷம் 4.25 வருஷம் பேசியாச்சு. ஊழல் இல்லையா, பாலியல் சென்றில் பிரச்சனை இல்லையா, அரசு ஊழியர் போராட்டம் இல்லையா, விலைவாசிலாம் ஏற்றலையா, அதுவும் இருக்குது. மக்களை பொறுத்தவரையிலும் சசிகலா எவ்வளோ சம்பாரிச்சாங்க, ஊழல் பண்ணாங்களா, இல்லை ஓபிஎஸ் ஊழல் பண்ணாரா, எடப்பாடி பழனிசாமி ஊழல் பண்ணாரா, இல்லை இன்றைக்கி இருக்க KN இது ஊழல் இருக்கா, இதெல்லாமும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் எடை போடுவாங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. ஸோ பொதுமக்களை பொறுத்தவரையிலும் அரசியல் ரீதியாக வந்து இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்தது ஒரு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை மாதிரி நம்ம போன்றவர்கள் மேடை போட்டு பேசுவோம், இல்லை அதை பற்றி இது காமன் மேனுக்கு வந்து அந்த நேரத்தில், குறிப்பாக சொன்னால் இந்த நேரம் நம்ம பேசுகிற நேரத்தில் 70 பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. அவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. மிச்சம் ஒரு 30 பேர் அடுத்த 30 நாளில் அவங்களோட மனநிலை மாறலாம், இல்லை மாறாமல் போகலாம்.
மற்றபடி வேவ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அரசுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிற மாதிரியும் தெரியல, அரசுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அலையும் எனக்கு தெரியல. நானும் 234 தொகுதி போகிறேன். அடிப்படையில் உண்மை என்னென்னா, திமுகவுக்கும் ஒரு பயம் இருக்குது, அண்ணா திமுகவுக்கும் பயம் இருக்குது. பயந்துக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு கட்சியும் இருக்குது. ஓகே, இதுதான் யதார்த்தம். ஓகே. திரு வெங்கட்ரமணி, இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. எப்படின்னா, யங் ஓட்டர்ஸ் 18 to 29, 18 to 30 இந்த ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ரொம்ப டில்யூஷன்டாக இருக்காங்க இந்த ரெண்டு பார்ட்டிஸ் மேலேயும். அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் கவனிக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டிஸும் அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இது ரொம்ப பெரிய கொஷினாக இது எமர்ஜ் ஆகும். எதனால் வந்து யங் ஓட்டர்ஸ் இந்த ரெண்டு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸையுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்டாக பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கு இன்னுமே பதில் தெரியல. பட் அதனால தான் வந்து புதுசாக ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும் இந்த ரெண்டு மேஜர் பார்ட்டிஸும். அதர்வைஸ் இந்த எலெக்ஷன் வந்து ப்ரோ டிஎம்கே அட்வான்டேஜ். நீங்கள் பர்சன்டேஜில் கேட்டிங்கன்னா இட்ஸ் சம்வேர் பிட்வீன் 44 and 46%. டிஎம்கே கம்ஃபர்டபுளாக ஆஸ் ஆஃப் டுடே உட்காந்துருக்காங்க. சார், யங் ஓட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் அப்படின்னா, இளம் வாக்காளர்கள் மட்டுமே ஒரு முடிவை தீர்மானிக்கிறது இல்லை. ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்கிற மாநிலத்தில், முதியவர்களுடைய எண்ணிக்கையும் கணிசமாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் எல்லாருக்கும் சே இருக்குது. பெண்களுக்கு சே இருக்குது, வயதானவர்களுக்கு இருக்குது, மிடில் ஏஜுக்கு இருக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. பலதரப்பட்டவங்களுடைய உணர்வையும் பெருவாரியாக யார் பெறுறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. பொதுவாக ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வர்றவங்களுக்கு ஒரு எந்த ஆட்சி இருந்தாலும் அதற்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். நான் ஒரு மாற்றத்தை பண்ண போகிறேன் அப்படின்ற தன்மையில் அணுகுவாங்க. அதே கட்சிக்கு அடுத்த முறை ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். அதில் தான் இப்போ நீங்கள் என்டிகேவோட வளர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாத்தாக்காலாம் அந்த ட்ராக்கில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் பார்க்கணுன்னா, கூட்டணி வலிமை. இப்போ ஏற்கனவே பேசிட்டோம், எந்த நிமிஷத்தில் வேணாலும் அறிவிப்பு வரலாம் அப்படின்னு விஜயதாரணி அவர்கள் சொல்கிறாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே இது டிஎம்கே அலையன்ஸில் டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் டிவிகே எந்த பக்கம் போகும், அவங்க தனிச்சு நிற்க போகிறாங்களா, என்டிஏக்குள்ளே போக போகிறாங்களான்றது வந்து ஊகமாக வருது. அவங்க மறுக்கிறாங்க. ஆனால் அந்த ஊகம் நின்ன பாடாக இல்லை. ஸோ இதில் சீரியஸான 3 கார்னர் கான்டெஸ்ட் தமிழ்நாடு முழுக்க நமக்கு இதுவரையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், போன தேர்தலை தவிர்த்து மீதி எல்லா தேர்தல்கள்லையும் ஒரே மாதிரியான முடிவு வந்திருக்கு. கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரையிலும். கடந்த தேர்தலில் மேற்கு மண்டலம் ஒரு மாதிரியான தீர்ப்பை தந்தது. அப் டு தருமபுரி, சேலம் வரையிலும் அந்த மேற்கு மண்டலத்தினுடைய தீர்ப்பு ஒன்றாகும். சென்னை டெல்டா சவுத்தோடைய முடிவு ஒன்றாகவும் இருந்தது போன தேர்தலில். இப்போ என்ன மாதிரியான பேட்டர்னை பார்க்குறீங்க? இப்போ நம்ம கொங்கு மண்டலம் பார்த்தோம்னா, லாஸ்ட் டைம் கொங்கு மண்டலம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முடிவை நம்ம பார்த்தோம் கொங்கு மண்டலத்திலிருந்து. பட் இந்த முறை கொங்கு மண்டலமும் ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்க்குறேன். கொங்கு மண்டலம் வந்து டிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங் வந்து மெயினாக வந்து ஏடிஎம்கேவோட வீக் லீடர்ஷிப். வாக்காளர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் வரல ஏடிஎம்கே மேலே. ஸோ அது வந்து அவங்களோட கொங்கு மண்டலத்துலையுமே அவங்களுக்கு வந்து பாதிப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, திரு முருகுமாறன். சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தொகுதி பங்கீட்டுக் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு, செய்தியாளர்கள் சந்திக்கும் குழு என்று இன்றைக்கு குழுக்களை அமைத்திருக்கிறார். இன்னும் 15 நாள் இருக்குது. இந்த 15 நாளுக்குள்ள வேட்பாளர் பட்டியல் உட்பட அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வெளியிடுவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அன்பு சகோதரர் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்கள் 110 விதியின் கீழ் கஜா புயல் அறிவிப்பு ஒன்று நிலுவையில் இருப்பதாக சொன்னால், அது போன்ற எதுவும் நிலுவையில் இதுவரை இல்லை. நான் 2019 பிப்ரவரி தொலைதூரம் 2019 பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவிப்பு அளிக்கிறார். கஜா புயல் மற்றும் பருவமழை பாதிப்பு வந்த காரணத்தினால் மக்கள் பாதிப்பினர், அதனால் அவர்களுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். இந்த பயனாளிகள் அனைவரும் அதிமுகவுக்கும் வாக்காளர்களாக வெற்றியாக மாறும் என்று உங்களோட துணை பொது கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் 28/2/2019 பேசியிருக்காரு. அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீடு வீடாக சேர்ந்து விருப்ப படிவங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. மக்கள் எதிர்பார்ப்பை தூண்டியிருக்காங்க. ஆனால் பார்லமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை பற்றி அந்த வாக்குறுதிகள் காணாமல் போயிட்டு.
இல்ல, இல்ல, இல்ல. வரலாறு. தயவு செய்து சட்டமன்ற குறிப்பு இல்ல, இல்ல, இல்ல. பிப்ரவரி இல்ல, மாதம் இல்ல சார். நீங்க 2019 சொல்றது பேசுங்க சார் சார் நீங்க டாக்குமெண்ட் சார் பேசுறோம். ஒரு 2019 சட்டமன்றத்துல இருந்து உள்ள குறிப்பு நான் அடிப்படையில் நானும் டாக்குமெண்ட் தான் சொல்றேன் எவிடன்ஸோட பேசுறோம். சார். அதுக்கு விண்ணப்பலாம் 2000 கொடுத்திருக்கீங்க. இல்ல, எலெக்ஷனுக்கு இல்ல, அப்புறம் நான் அது சொல்றேன் முடியல, வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்றது இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. 2019 சார் நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அது மாதிரி அறிவிப்பு வரலன்றீங்க. நான் டேட்டாவோட டைமோட எந்த மாசத்தோட நீங்க அறிவிப்பு சார், நீங்க ஒரு புயல் மழை வெள்ளத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம வெளிப்படையா சட்டமன்ற நடவடிக்கை கட்டாயம் கொடுத்தாச்சு. சார் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இல்ல. நீங்க சொல்றது ட்ரஸ்ட் முற்றிலும் தவறு. இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் சொல்லுவது முற்றிலும் தவறு. 2019 டாக்டர் வைகை செல்வன் சட்டமன்ற உறுப்பினரே இல்ல. இல்ல சார், அவர் இந்த கோடிட்டு பேசியிருக்காரு. கஜா புயல்ல இந்த கோடிட்டு பேசியிருக்காரு. இந்த அறிவிப்பு கோடிட்டு அவரு பேசியிருக்காரு. கோடி நீங்க நான் கேக்குறது சட்டமன்றத்துல இல்ல சார், நான் சொல்லிருக்கேன் பிப்ரவரி மாசத்துல அறிவிப்பு பேசி பார்த்து பேசுங்க. அவரு சட்டமன்ற உறுப்பினரே இல்ல, எப்படி பேச முடியும்? இல்ல சார், பிப்ரவரில சட்டமன்றத்துல எடப்பாடி அவர்கள் 110 அறிவிப்புல சட்டமன்ற கொடுங்க. அத எலெக்ஷன் நேரத்துல பிரச்சாரமா பேசியிருக்காருன்ற. ஓகே ஓகே, நிறைவு பார்வைக்கு வாங்க திரு. அடுத்த பாயிண்ட் போலாம். நீங்க திரு முருகுமார். ஒன்று ரெண்டாவது எங்களை பொறுத்தவரை இன்னும் 15 நாள் இருக்கு. நாங்கள் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி சார்பாக பாரத பிரதமர் 3 இடத்துல மதுராந்தகம், மதுரை, திருச்சியில் 3 பரப்புரை கூட்டங்களை மிகச்சிறப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் நடத்திட்டோம். திமுக இன்ன வரைக்கும் ஒன்று கூட நடத்த முடியல அவங்களால. இன்றைக்கி காங்கிரஸ் அவங்க தூக்கிட்டு வந்து வச்சு அவங்களால நடத்த முடியாது. ஆனால் பிஜேபியை நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னால் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்னால் அறிஞர் அண்ணாவினுடைய பார்வை அதுதான். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இணக்கமாக இணைந்து ஆட்சியை நடத்தினால்தான் நாம் மாநிலத்துக்கு நன்மை பெற வேண்டும். ஆக மத்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து என்ற நிலை இல்லை. மத்திய அரசாங்கத்திலிருந்து இணக்கமாக இருந்து நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய டபுள் இன்ஜின் என்கிற பொருளை ஒழிய மற்றபடி வேறொன்றும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே நாட்டு மக்களுடைய மனநிலை, தட்பவெப்பநிலை, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அவரை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஓகே, திரு ஈஸ்வரன் சார், இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்ன? இந்த தேர்தல் எந்த திசையில பயணம் செய்யும்? இந்த நிறைய அவகாசம் கொடுத்துருக்காங்களே, அது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்? கல நிலவரம்னு நீங்க எதை புரிஞ்சுக்கு? எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை எப்போது தேர்தல் நடந்தாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய எண்ணம், நம்பிக்கை இந்த 5 ஆண்டுகளிலே முதலமைச்சர் அவர்கள் தீட்டிய திட்டங்கள், அந்த திட்டங்களின் மூலமாக மக்கள் பெற்ற பயன், ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு இல்லத்திலுமே மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதை யாரும் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக முதலமைச்சர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார். அகில இந்தியாவிலேயே ஒரு தலைவராக இன்றைக்கு நிற்கிறார். அதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் நலத்திட்டங்களை, எங்களுடைய சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எங்கள் கூட்டணி முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம். களத்திலே வேறு மாதிரி இருக்கிறது. நான் கொங்கு மண்டலத்திலிருந்து களத்திலிருந்து பேசுகின்றேன். கொங்கு மண்டலத்தினுடைய கள நிலவரம் சென்ற தேர்தல்களைப் போல அல்ல. இந்த முறை பெருவாரியான தொகுதிகளிலே கொங்கு மண்டலத்திலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நண்பர் ஒருவர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே நாங்கள் 2 கூட்டங்களை போட்டுவிட்டோம் என்று சொன்னார். கூட்டங்களை அவர்கள் அதிகமாக போட எங்களுக்கான வாக்கு வங்கி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இன்றைக்கு விமர்சனமாக ஒரு பேச்சாக இருப்பது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை 2 முறை வந்த பாரதத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டத்திலே கூட அறிவிக்கவில்லை. ஒரு கூட்டத்திலே அறிவிக்காமல் விட்டால், சொல்லாமல் விட்டால் அது ஏதோ தவறாக நடந்துவிட்டது என்று சொல்லலாம். ஆனால் 2 கூட்டங்களிலுமே அவர்தான் முதலமைச்சர் என்பதை சொல்லவில்லை.
முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துவிட்டு அவரை சிறுமைப்படுத்துகின்ற நிலையைத்தான் அந்த மேடையிலே அவர்கள் செய்கின்றார்கள். இன்றைக்கு வெற்றி பெற்றால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் என்று பேசிய பின்னால் அவர் ஆட்சி செய்த 4 ஆண்டுகளிலே என்ன சிறப்புகளை செய்தார், என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். மோடி அவர்கள் இங்கே பேசும் பொழுது யாரை முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்களோ அவருடைய ஆட்சியினுடைய சிறப்புகளை பேச வேண்டும். அப்படி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாத காரணத்தினால் அவருடைய அந்த 4 ஆண்டுகள் ஆட்சியை அவர்கள் குறிப்பிடுவதே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியை குறிப்பிடுகிறார்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தை யாருமே குறிப்பிடுவது கிடையாது. அது பிரதமர் மட்டுமல்ல, டிடிவி தினகரனோ அல்லது அன்புமணியோ அங்கு பேசுபவர்கள் யாருமே அதை குறிப்பிடாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதே பாதையிலே இவர்களும் பயணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் என்னுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று அந்த மேடையிலே பேசுகிறார். அப்ப இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்கள். அதனால நீங்கள் கூடுதல் கூட்டம் போட போட எங்களுடைய வாக்கு வங்கி இன்றைக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே அத்தனை திட்டங்கள், ஒரு காமன் மேன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த 5 ஆண்டுகளிலே செய்ததை போல இதுவரைக்கும் செய்யவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். முதலமைச்சருடைய இந்த 5 ஆண்டுகள் அந்த கடுமையான பணி, அந்த கடுமையான உழைப்பு திட்டங்களாக அறிவித்தது மட்டுமல்ல, திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அத்தனை பணிகளையும் அவர் செய்திருக்கிறார். யாரையும் குறை கூறி எங்களுக்கு வாக்கு கேட்க வேண்டிய அந்த அவசியம் கிடையாது. நாங்கள் மொத்தமாக தமிழகத்திற்கு செய்தது, ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தாலே போதும். முதலமைச்சர் சொல்லி இருக்கிற அந்த 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நன்றி சார். நிறைவு பருவம் ஏற்கனவே 2021 தேர்தலே பாஜக அதிமுக கூட்டணியை வந்து மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் அப்பயே அது டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தது. அந்த டபுள் இன்ஜின் சர்க்காராக நீங்கள் 2021 கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த நிலையிலாம் போராட்ட களமாக இருந்ததுன்னு திருப்பி வரலாற்றை சொல்ல விருப்பப்படல. மக்கள் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண கூட்டணி தான். ஏன்னா அதே எடப்பாடி அவர்கள் தான் இருக்கார், அதே மோடி அவர்கள் தான் இருக்கார். ரெண்டாவது விஷயம், ஒரு தலைமை வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அறிவிப்பு சொன்னார்னா அந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு வந்து மக்கள்கிட்ட திட்டங்களாக மாறி டெலிவர் ஆகுது. பயத்தை பற்றி இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. தேர்தல் அறிக்கை ஒரு அரசியல் கட்சி கொடுக்கும்போது ஒரு தொகுப்பாக கொடுப்பாங்க, கன்சால்டேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பயத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாருன்னா எடப்பாடி அவர்கள் முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில் ஒன்று விட்டுட்டு இருந்தார். அதுவும் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே, அப்போலாம் சொல்லாமையே இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற நிலை இருந்தது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினராக சொல்கிறேன், இன்னும் இங்கே தேர்தல் அறிக்கை வரும். அப்போ வந்து இந்த வேவ் இருக்கிறது, வேவ் இன்னும் மேக்னிடியூட் வேவாக போகும். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் இது ட்ரஸ்ட் எலெக்ஷன், நம்பிக்கையின் எலெக்ஷன், லீடர்ஷிப்கான எலெக்ஷன். தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் 2.0 ஆட்சியாளர்கள் அமரும். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.